எஸ்பி வேலுமணி அவர்களை துரோகின்னு கத்துறதோ இல்ல மாவட்ட செயலாளர் மாற்றம் அதுவும் இவரை மாத்துறதோ எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன நடக்குது? இல்ல இன்னமும் அவங்க வந்து ஒரு காம்பாக்டான ஜெல் ஆகல. இப்ப நீங்க வந்து அந்த 40 24 எம்எல்ஏக்கள் திருப்பி உள்ள வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சமரசமானாலும் என்ன இருந்தாலும் அங்க போனவங்க தானே நீங்க, போனவங்க தானுங்கிற ஒரு ஒரு இது இருக்கு. அந்த Okay. ஒரு இன்னும் காம்பாக்டா அவங்க ஜெல் ஆகாம ஒரு நீர் பூத்த நெருப்பாக ஒரு கனல் இதுகிட்டே இருக்கு. அது ஒரு வெற்றி தான். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குற போது, இடைத்தேர்தல் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குற போது இதுக்கான இது மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்களா இருக்கட்டும் இல்ல இன்னும் பிற அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், பத்திரிகையாளராக இருக்கட்டும், அதிமுகவில் வந்து ஜென்சிக்கான முகம் இல்லை, அவங்க அதை பண்ணலைன்னு சொல்றது ஓகே. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? பண்ணணும்னா புதிய ஆட்களுக்கான பொறுப்புகளை கொடுக்கணும். இப்போ நம்ம ஜெயலலிதா இருக்கப்ப என்ன பண்ணாங்கன்னா, இளம்பெண்கள் பாசறைன்னு வச்சாங்க. இளைஞர் இளம்பெண்கள் பாசறைன்னு ஒவ்வொரு வார்டுக்கு ஒருத்தவங்க போட்டாங்க. போட்டு அந்த வார்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து அதை மெம்பராக்கி அவங்களுக்கு பதவியை கொடுக்குறது, தேர்தல் நேரங்களில் அவங்கள வந்து வேட்பாளர் ஆக்குறது, ஜெயிக்க வைக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குறது. அப்போ என்னன்னா ஒரு புதுசாக அரசியலுக்கு வரணும், நம்ம கட்சியில் சேர்ந்தா நம்ம எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அவங்க பதவி கிடச்சிடணும் ஒரு பெரும் கூட்டம் வந்தாங்க. இப்போ ஜெயலலிதா மேல் உள்ள அந்த ஆளுமை, அவங்க எதுலையுமே ரொம்ப போல்டாக முடிவு எடுத்துருவாங்கங்கிற அந்த ஒரு ஆளுமை இருந்தது. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அவங்க அந்த இளைஞர்கள் கூட்டம் அங்கே வந்துச்சு. அப்போ நீங்கள் அந்த புதுசாக வரக்கூடியவங்கள வார்டு லெவலில் நீங்கள் ஸ்ட்ரக்சரை முதல்ல ஆரம்பிக்கணும். வார்டு லெவலில் ஒரு வார்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 பேராவது நீங்கள் வந்து உருவாக்கணும். அப்போ அது ரொம்ப லாங் ப்ராசஸ். அது அவங்க உருவாக்கணும், அவங்களுக்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் பண்ணணும். இப்போ அதை உருவாக்கினா தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அப்போ இப்பயே பண்ணால் தான் அவங்க உள்ளாட்சி தேர்தலில் அவங்க வர்றப்ப உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்களுக்கு பதவிகளை கொடுக்கணும். ஆனாலுமே அடுத்த 5 வருஷத்துக்குள்ள முடிகிற வேலை மாதிரி தெரியலையே இது. இல்லை ஆரம்பிச்சுட்டா போயிடும். ஆரம்பித்து நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ஒரு வார்டில் ஒரு 10 பேரை உருவாக்கிட்டீங்கன்னா அவன் அடுத்தடுத்து டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். இப்போ அவர் மாவட்ட செயலாளர் போட்டு 70 வயசாக இருக்காரு, ஒரு வார்டில் ஒரு 25 வயசு பையனை போடுறீங்கன்னா அவன் எப்படி அவரோட கம்யூனிகேட் பண்ணுவான் ஈஸியாக? அப்போ எல்லா அமைப்புகள்லையுமே நீங்கள் வந்து இளைஞர்களை கொண்டு வந்து உள்ள டம்ப் பண்ணி அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவர்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அவர்கள் ஸ்டைலில் அவங்க அரசியல் பண்ண விட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கான முயற்சியை எடுக்கலாம்.